ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளே ரூம். வெல், நம்ம வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம். அதுக்காக கூகுளில் ப்ளே பட்டன் கொடுத்துருக்காங்க. 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போதே நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, என்கிட்ட டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ இது வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ரொம்ப போர் அடிக்காமல் கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ப்ளே பட்டனுங்கிறது நான் 2014 வந்துச்சுன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2024 அந்த அளவுக்கு சந்தோஷம் இல்லை. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இது இப்போ ஈஸியாகவே சாதிக்கிற ஒரு விஷயம் தான். ரொம்ப ஒன்றும் ஸ்ட்ரகிள் பட்டுலாம் சாதிக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் யூடியூப்குள்ளே வந்துட்டாங்க. யூடியூப் வீடியோ போடுறதா இருக்கட்டும், கன்சியூம் பண்ணுறது அதை விட அதிகமாக வந்துட்டாங்க. ஸோ அப்போ கம்பேர் பண்ணும்போது 2014 நான் பார்த்த யூடியூப்ல ஒரு ப்ளே பட்டன் ஒரு யூடியூபர் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அவங்க மனசுலையும் சரி, வியூவர்ஸோட ஃபேஸ்லையும் சரி ஒரு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். இப்போ அதோட லெவல் கம்மி தான். கம்பேரிட்டிவ்லி இப்போ பார்த்தேன்னா எனக்கு முதல்ல கூகுள் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணி எனக்கு கூகுள் ஆட்சன்ஸ் கிடைச்சது 2015. 2015 எனக்கு இந்த லெட்டர் வந்துச்சு. கூகுள் ஆட்சன்ஸில் நீங்கள் எலிஜிபிள், ஸோ இதான் உங்களோட கோட் அப்படிங்கிறது மாதிரி ஒரு லெட்டர் அனுப்பிச்சி விட்டாங்க 2015. அப்போ இருந்த அளவுக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏதோ அச்சீவ் பண்ணது மாதிரி எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆக்சுவலாக அது ஒரு பெரிய விஷயம் இல்லை தான், இருந்தாலும் ஒரு அச்சீவ் பண்ண ஒரு சந்தோஷம் எனக்கு கிடச்சிச்சு. அண்டு 2015 2024 பார்க்கும்போது ப்ளே பட்டனே வாங்கிட்டேன். எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ நிறைய பேர் ஈஸியாக பண்ணிடுறாங்கல்ல. இருந்தாலும் எனக்கு ஒரு இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் போடுற கண்டென்ட் அதுதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த கண்டென்ட் போட்டு இவ்வளோ வியூவர்ஸை வாங்கி, இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸை வாங்கி, இந்த ப்ளே பட்டனை வாங்கியிருக்கேனே அப்படின்னு நான் யோசிக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்பவே அதிகமாக அனிமேஷன் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், இப்போ அனிமேஷன் சொல்கிறோம், முன்னாடி கார்ட்டூனாக இருக்கட்டும், கார்ட்டூன் மூவிஸாக இருக்கட்டும், கார்ட்டூன் சீரீஸாக இருக்கட்டும், ரொம்பவே அதிகமாக பார்ப்பேன். 12th முடியது வரைக்குமே ரொம்பவே அதிகமாக பார்த்துட்டு இருந்தேன். காலேஜ் கொஞ்சம் டைமில் தான் கொஞ்சம் கேப்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்போ என்சியூ ஃபேன் ஆகி அப்படி கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடிலாம் ரொம்பவே அதிகமாக கார்ட்டூன் தான் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேர் எங்கள் ஃபேமிலியிலே திட்டுவாங்க, வேணா எப்போவுமே கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கான், என்ன இப்படி கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கான், என் லைஃப் என்ன ஆகுறது, படிக்காமல் இருந்து கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டிலேயே ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. எங்கள் வீட்டிலனா எங்கள் அப்பா அம்மா கிடையாது, எங்கள் சொந்தக்காரங்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது இதில் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத நான் ஒரு நாள் யோசிச்சதில்லை. அவங்க நிறைய பேர் என்னை பற்றி கவலைப்பட்டிருக்காங்க, என்னை பற்றி பேசியிருக்காங்க. இவனுக்கு இதுலேருந்து என்ன கிடைக்க போகுது, இதே பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா அப்பாவும் அப்படி நினச்சிருக்கலாம். ஆனால் அவங்க அதை வெளியில் காணிக்கலை. அப்பப்போ மார்க் கம்மியாகும்போது சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்களே தவிர, பார்க்காத இதெல்லாம் எதுக்கு போட்டு பார்த்துட்டு இருக்க, முடி வை, கேபிள் கட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது மாதிரி தாக்கெலாம் எங்கள் வீட்டில் வந்தது கிடையாது. அப்படி அந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் பார்த்து வளர்ந்த பையனுக்கு எனக்கு நிறைய கார்ட்டூன் பார்த்துருக்கேன். ஸோ அனிமேஷன்னாலே பிடிக்கும். அந்த டைம்லேருந்து இப்போ அனிமையாக இருக்குது. அப்போ அந்த அனிமேஷன் விஷயங்களெல்லாம் பற்றி நம்ம ஒரு கண்டென்ட் போடுறோம் அப்படிங்கும்போது, அந்த கண்டென்ட்டை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த ப்ளே பட்டன் எனக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் ப்ரௌடாக நினைக்கிறது இந்த கண்டென்ட்டுக்காக தான். ஏன்னா நம்மளை 1-2 வீடியோஸ் எம்சியூ பற்றி போட்டிருப்பேன். அதர் தென் எம்சியூ நான் எதுவுமே கண்டென்ட்லாம் போட்டிருக்க மாட்டேன். ஒரே ஒரு தடவை அந்த ஹிஜாப் இஷ்யூ ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதில் மோஸ்ட்லி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க வேறு ஸ்டேட்ஸில். ஸோ அதை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ போடணுமே சொல்லிட்டு தான் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதர் தென் நம்ம சேனலில் ஃபுல்லாக அனிமேஷன் அண்ட் கார்ட்டூன் கண்டென்ட் தான் இருந்திருக்கும். நான் ஆரம்ப கட்ட காலங்களில் எனக்கு கேம்ஸ் பிடிக்கும்னால அதை பற்றியும் போட்டுட்டு திருப்பி அது வேறு சேனலில் மாற்றி கொண்டு போனேன். ஏன்னா இந்த சேனலில் ஃபுல்லாக அனிமி அண்ட் கார்ட்டூன்ஸை பற்றி தான் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஆர்வமாக இருந்துச்சு, விருப்பமாக இருந்துச்சு. ஸோ அதனால அந்த கண்டென்ட்டை போட்டு இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சதுனால ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இந்த பட்டன் கிடைச்சதை விட அந்த கண்டென்ட்டுக்காக இந்த பட்டன் கிடைச்சது அப்படிங்கிறது தான் என்னோட சந்தோஷம். நிறைய பேர் நம்ம சேனல்லே ரீசெண்ட் டேஸ் இல்லை, கொஞ்ச நாளாகவே சொல்லிட்டு இருந்தாங்க, ப்ரோ வேறு ஏதாவது கண்டென்ட் ட்ரை பண்ணுங்க, வேறு ஏதாவது போடுங்க, இல்லைன்னா இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை பற்றி பேசுங்க, வெர்சஸ் வீடியோ போடுங்க, நிறைய வியூஸ் போகும் அப்படிங்கிறது மாதிரி.
ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது மணிக்காண்டி பண்ணல. ஆக்சுவலா யூடியூப் வந்து மணிக்கான பிளாட்ஃபார்மா நான் வந்து பார்க்க முடியல என்னால. ஆ ஏன்னு பார்த்தீங்கன்னா, அ யூடியூப் வந்து தர்ற காசு வந்து உங்களால வந்து ஒரு மைக் வாங்குறது மாதிரியோ, ஒரு ஃபோன் வாங்குறது மாதிரியோ, அத ஷூட் பண்றதுக்கு ஒரு கேமரா வாங்குற அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலான மணி வந்து உங்களுக்கு யூடியூப் வந்து தர்றாங்க. ஆனா அந்த வந்து அந்த காசு வந்து அந்த காச வச்சு நம்மளால வந்து மந்த்லி வந்து ஒரு ஃபேமிலி ரன் பண்ற மாதிரியோ, ம் ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ற மாதிரி அந்த மணி வந்து யூஸ் ஆகாதுன்னு தான் என்னோட தாட்ஸ். அதையும் தாண்டி நெறைய யூடியூபர்ஸ் செஞ்சுட்டு இருக்காங்களே ப்ரோ! அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்னால தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒன்னத்த ப்ரொமோட் பண்றதுனால தான் செஞ்சுட்டு இருக்காங்க. சில பேர் ரொம்பவே நல்லதா ப்ரொமோட் பண்றாங்க. சில பேர் ரொம்ப பேடா ப்ரொமோட் பண்றாங்க. சில பேர் வந்து ரொம்பவே 2க்கும் ஆவரேஜா வந்து இதுல கொஞ்சம் பண்ணுவாங்க நல்ல ப்ராடக்ட். அதுல கொஞ்சம் பேடான ப்ராடக்ட் அந்த மாரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அத பண்ணி வந்து அத பண்ணணும்னா ஒரு வியூவர்ஸ் வேணும். ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். ஸோ நான் அதுக்காக எய்ம் பண்ணல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ப்ரொமோஷனலா பண்றது, பண்ணி இத என்னோட கேரியரா எடுத்துட்டு போணும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா, அப்பத்துல இருந்து எனக்கு நெறைய ப்ரொமோஷனல் மெயில்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ ரொம்ப மோசமான கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய கம்பெனி ரம்மி ரம்மி அந்த நார்மல் ரம்மி விளையாடுவோம்ல, அந்த மாதிரி நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நல்ல பேலயே வர ஆரம்பிச்சாங்க. ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பெரிய கம்பெனிஸ்லாம் வர ஆரம்பிச்சது. நான் ஒரே ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் மட்டும் இது பண்ணேன். ஏன்னா வந்து அவங்க ஸ்டார்ட் அப்பு எனக்கு யாருமே சப்போர்ட் இல்ல. ஸோ ஸ்டார்ட் அப்னால கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணி தாங்க அப்படிங்கிற மாரி கேட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் அப்பா இருக்கதுனால சரி ஓகே அப்படின்னேன். ஒரு பெரிய கம்பெனினா அதுவும் பண்ணியிருப்பானான்னு எனக்கு ரொம்பவே யோசிக்கிற மாரி தான் இருந்துச்சு. இப்படிதான் இருந்துச்சு என்னோட யூடியூப். பணத்துக்காக பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி என்னோட தாட்ஸ் இந்த யூடியூப்ல சுத்தமா இல்ல. 0% தான் இருந்துச்சு. முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ளே பட்டன் வாங்கணுங்கிறது எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருந்துச்சு. 2015, 16 காலகட்டங்கள்ல நான், என் தம்பி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த யூடியூப் பூம் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் வீடியோல இருந்து என்னெல்லாமோ ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஒர்க் ஆகலங்கிறத விட ஒரு கன்டினியூட்டி இல்ல எங்கள்ட்ட அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேஷன் இருக்கும். இது வந்து ஒரு கிரேஸ்னால வந்தது தானே! அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஸோ அது தொடர்ந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும்போது தான் ஒர்க் அவுட் வீடியோ பண்ணலாமா அப்படின்னு நினைக்கும்போது, அது என்னால கன்டென்ட்டா என்னால மாத்த முடியல. ஏன்னா நெறைய இதுல ப்ராக்ரஷன் பண்ணது மாதிரி இருக்கும். ஸோ அது என்னால கன்டென்ட்டா மாத்த முடியல. அதுக்கப்புறம் திடீர்னு மொக்க கமெண்ட்ரி வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, இத பண்ணலாமே அப்படிங்கிறது மாதிரி. இந்த மாதிரி நம்ம வாய்ஸ் ஓவர்ல வீடியோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அப்புறம் வந்து அவர ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுட்டு, அப்புறம் நெறைய வீடியோஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் இர்ஃபான் அவர் வந்து டெய்லியும் வீடியோ போட்டு அவரோட குரோத் எனக்கு பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் நான் அவரு ரொம்ப கஷ்டப்பட்டப்போ வீடியோ பண்ணிட்டு இருந்தாரு. அப்படியுமே வந்து அவரு டெய்லியும் வீடியோ போட்டு கொஞ்சம் குரோத் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் அவரே பார்த்துக்கோங்களேன். அவர் வந்து டெய்லியும் வீடியோ போட்டு அவரோட வியூவர்ஸ ஏத்துறது, கவுண்ட் ஏத்துறதுல தான் அவர் கணக்குல இருந்தாரு. ஆனா அந்த விஷயத்த நான் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கன்ஃபார்மா இருந்தேன். ஏன்னா கவுண்ட்ங்கிறது வந்து நம்பருக்கு வந்து எல்லையே கிடையாது. இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையால நம்ம சுருக்கிற முடியாது அந்த ஒரு விஷயத்த. இன்ஃபினிட்டிக்குள்ள பயங்கரமான நம்பர்ஸ் இருக்கு. சரிங்களா? அதனால அந்த நம்பருக்குள்ள நம்ம போயிட்டோம்னா, நம்மளோட மனசு வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம போடுற கன்டென்ட்டே வந்து எனக்காக தான் போடுறேன். ஒரு கார்ட்டூன் பார்த்து வளர்ந்த பையன், ஒரு அனிமேஷன் மூவிஸ்லாம் பார்த்து வளர்ந்த பையன், அத பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்றேன் அப்படிங்கும்போது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வந்து ஒரு டைம்ல இது உனக்கு என்ன குடுத்துற போது? அப்படிங்கிறது மாதிரி ஒரு சில பேர் பேசுனாங்க. சொந்தக்காரங்க சொன்னாங்க. நெறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா அப்படி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இப்ப ஏதோ ஒண்ணு குடுத்துருக்குன்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குல்ல. எனக்கு அது மட்டும் தான் இருக்கு. இப்போதைக்கு. அ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த ப்ளே பட்டன் கிடைச்சதுல. முக்கியமா பணத்துக்காக இந்த விஷயம் பண்ணலன்னு நினைக்கும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. என்னோட கேரியரும் வேற மாதிரி வேற ஒண்ணு சூஸ் பண்ணி அதுவும் இப்ப நல்லா போயிட்டு இருக்கு. கூடவே பேஷனையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு தெரியாது. கேரியரையும் ஒரு கையில வச்சுட்டு இன்னொரு கையில பேஷனையும் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது, சில பேர் பேஷன் எடுத்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த பேஷன்ங்கிறது காசு குடுக்காது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி காசு குடுத்துனா அந்த பேஷன்ல வந்து அவங்க ஏதாவது ஒண்ணு பெருசா பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த சைடு வந்து கேரியர் வந்து நான் ரொம்ப ஜாலியா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு புடிச்ச கேரியர்ல இருக்கேன். ஆப் டெவலப்பரா இருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ம் யூடியூபரா என்னோட பேஷன எனக்கு புடிச்ச விஷயங்கள பேசிட்டு, நான் பார்த்த விஷயங்கள பேசிட்டு, இல்லன்னா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு திருப்பி பேசிட்டு, எனக்கு புடிச்ச ஒரு ரிசர்ச்ச பண்ணிட்டு ஜாலியா இருக்கேன். ஸோ இது எத்தன பேருக்கு கிடைக்கும்னு தெரியல. நான் இந்த விஷயத்துல ரொம்பவே ஜாலியா இருக்கேன்.
அண்ட் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். கிவ் அவே ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 90K 92K இருக்கும்போதே கொஞ்சம் காசு சேர்த்து வச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு போக போக அது ரீச் ஆகிறதுக்கே ஒரு 3 months மேலே ஆச்சு. நவம்பரில் ஏன்னா நம்ம ஒரு வருஷம் வந்து அந்த அளவுக்கு ஆக்டிவாக இல்லை. நவம்பரில் தான் யோசித்தேன், சேர்த்து வச்சு காசு சேர்த்து வச்சு வேறு ஏதாவது கண்டென்ட் பண்ணுறது மாதிரி, வியூவர்ஸை வந்து புல் பண்ணுறது மாதிரி இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணுமே அப்படிங்கிறது மாதிரி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஏதாவது கொடுக்கலாமா, கிவ் அவே கொடுத்து நிறைய பேரை புல் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒரு டைமில் யோசிச்சேன், நம்ம அதுக்காக வீடியோ பண்ணல அப்படிங்கிறது மாதிரி ஸ்டார்ட் பண்ணலேன்னு. ஸோ ஏதாவது கொடுக்கலாமே அப்படின்னு நினைக்கும்போது ஓகே, காசாக கொடுக்காண்டாம், நம்ம இந்த 1 lakh 2 lakh நெருங்கிறதுக்குள்ளே ஏதாவது ஒன்று காசாக கொடுத்தாலோ ஏதாவது பொருளாக கொடுத்தாலோ என்னால் 1-2 பேர்கிட்ட தான் கொடுக்க முடியும். ஒரு 2-3 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனால் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே என்னால் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனால் இந்த 1 lakh சப்ஸ்கிரைபருங்கிறது எல்லாரும் சேர்ந்து வந்தது தான். ஸோ எல்லாருக்குமே சேர்ந்து கிடைக்கிறது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி இன்னுமே எனக்கு தாட்ஸ் ஓடிட்டு இருக்கு. அதில் வந்து ஒரு சின்ன ஸ்பார்க் மாதிரி சின்ன ஐடியா என்கிட்ட இருக்குது. அந்த ஐடியாவை வச்சு ஒரு பெரிய விஷயத்த அச்சீவ் பண்ண முடியுமான்னு தெரில, எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்க முடியுமா தெரில. முடிஞ்ச அளவு நம்ம கம்யூனிட்டியில் நம்மளை ஃபாலோ பண்ணுற, அதாவது என்ன ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே பொதுவாக பிடிக்கிறது மாதிரி யூஸ் பண்ணுறது மாதிரி ஒரு விஷயத்த எல்லார்ட்டையுமே கொஞ்ச நாளில் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதுக்காக ஒரு பிளான் இருக்குது. ஒன்றுமே தொடங்காமல் பிளானை சொல்லி வேஸ்ட்டு, அது உங்களையும் ஏமாத்துறது மாதிரி இருக்கலாம் மேபி ஃப்யூச்சரில். ஸோ அந்த வந்து பிளானை வந்து நான் கூடிய சீக்கிரம் நிறைவேற்ற ட்ரை பண்ணுறேன். உங்கள் எல்லார்ட்டையும் அதை கொண்டு வந்து சேர்க்க ட்ரை பண்ணுறேன். குறிப்பாக அது விற்கிறது மாதிரியான பொருளாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஃபுல் மோட்டிவ் வந்து மணி சம்பாதிக்கிறதையும் தாண்டி இந்த கண்டென்ட்டை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இன்னும் கொஞ்சம் அனிமி கம்யூனிட்டி தமிழில் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வளரணும். அனிமி கம்யூனிட்டி தமிழில் பெருசாக வளரணும் மீன்ஸ் தமிழ் டப்பில் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் என்கரேஜ் பண்ண வரல. சொல்கிறது அதில் உள்ள தாட்ஸ், இப்போ டோரேமானுக்கும் நோபிட்டாவுக்கும் உள்ள சந்தோஷமான பாண்டிங் வந்து அதை பார்த்தவங்களால ரொம்பவே புரிஞ்சுக்கிட முடியும். அதே மாதிரி தான் ஏஓடி சீரீஸில் இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களாக இருந்தாலும் சரி, இப்படி நிறைய நம்ம பண்ணாத விஷயங்கள் அனிமையில் இருக்குது. அதெல்லாம் வந்து தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கணும், தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே பார்த்து புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம தமிழில் வீடியோ பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்ஸாக இருக்குது. ஸோ அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நான் பண்ணுற விஷயம் போய் சேரணுங்கிறதுல தாட்ஸ் இருக்குது. அதுதான் என்னோட கிவ் அவேயாக இருக்கணுங்கிறதுல தான் எனக்கு தாட்ஸ் இருக்குது. நினச்சதை விட ரொம்பவே அதிகமாக பேசிட்டேன். 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுற அன்னைக்கு வந்து சித்திரை திருநாளாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஸோ சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். சித்திரை விஷுன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க, அதுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ உங்களை எல்லாரையும் இதே மாதிரி வேறொரு ஜாலியான பீஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பீஸ்.